ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான். ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைத்தான் வந்து லேர்ன் பண்ணோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அந்த பைத்தான் அப்படிங்கிறது டெவலப் பண்ண என்ன, அதோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன் வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது, ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பைத்தான் வந்து லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட், நிறைய வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுற இடத்துலலாம் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கேம் டெவலப்மெண்ட், நிறைய கேம் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கேம் டெவலப்மெண்ட் ஏரியாஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டொமைனில். அப்புறம் GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ், ஸோ டெஸ்க்டாப்புக்கு தேவையான அந்த GUI டிசைன் இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ், டேட்டா விர்ச்சுவலைசேஷன், ஸோ அந்த மாதிரி ஃபீல்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க. எம்பெடட் அப்ளிகேஷன்ஸ், ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தோன்னா நிறையா போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்தந்த ஃபீல்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஏரியாஸாக இருக்கட்டும், இல்லை கேம் டெவலப்மெண்ட், இல்லை AI, மிஷின் லாங்குவேஜ், இல்லை GUI டிசைன், ஸோ இந்த மாதிரி எந்த இதில் வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எதுனாலும் உடனே போய் சர்ச் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் தான். ஸோ கூகுளில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கோரா, நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஆன்சர்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளாட்ஃபார்மில், நெட்ஃப்ளிக்ஸில், ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற மியூசிக் ஆப்பில், ட்ராப் பாக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ வெரி வெரி ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். ஸோ அதனால தான் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ பைத்தானோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். பைத்தான் அதை வந்து எப்படி ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லலாம், ஒன் லைன் ஸ்டோரி எப்படி ஃபிலிமுக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி எப்படி சொல்லலாம்னா, ஸோ பைத்தானுங்கிறது ஒரு ஜென்ரல் பர்பஸ் இன்டர்பிரட்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணல. இப்போ நம்மளே முன்னாடி அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தோம், உங்களுக்கு தெரியும், இதை வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, கேம் டெவலப்மெண்ட்டில் GUI அப்படின்னு ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் பார்க்காம நிறையா வைட் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தானை வந்து ஜென்ரல் பர்பஸ் மல்டிபிள் பர்பஸஸ்க்காண்டி க்ரியேட் பண்ணியிருக்கனால இதை ஜென்ரல் பர்பஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்பிரட்டட், நம்ம போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரட்டர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இன்டர்பிரட்டர் தான் யூஸ் பண்ணுது. அதாவது நான் எழுதக்கூடிய சோர்ஸ் கோடை எனக்கு ஒன்லைன் எழுதிட்டேன்னா அப்போவே எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டில் நமக்கு காட்டும். ஸோ வந்து பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறனால இது ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா கவலைப்படாதீங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வந்து அதை பற்றி நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தானை ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ், அது ஒரு இன்டர்பிரட்டட், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சரி, இப்போ பைத்தான் நம்ம சொல்கிறோமே, இதை வந்து டெவலப் பண்ணது யார், ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணது யாருன்னா கைடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணார். எந்த இயர்னா 1919 நெதர்லாண்ட்ஸில் அவரோட வீடு, அங்கே தான் அவர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹாபியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணார். ரொம்ப சீரியஸெல்லாம் அவர் வந்து டெவலப் பண்ணல, சும்மா விளையாட்டுத்தனமாக டெவலப் பண்ணால் தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதோட நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, பைத்தான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ரெண்டு வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பைத்தான் 2, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் 3. இப்போ வந்து பைத்தான் 2 வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எழுதக்கூடிய கோடு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இன்னொன்று வந்து பைத்தான் 3 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைத்தான் 2ல் எழுதின கோடை வந்து பைத்தான் 3ல் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நிறையா வெர்ஷன்ஸ், இப்போ மொபைல் ஃபோன்ஸ்லாம் நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு ரெட்மி நோட் 8 வாங்குகிறேன், ரெட்மி நோட் 9 வாங்க போகிறேன் அப்படின்னா, ரெட்மி நோட் 8ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து தான் அடுத்த ஃபீச்சர்ஸில் இருக்கும். இப்போ ரெட்மி நோட் 5 நான் வாங்க போகிறேன்னா ரெட்மி நோட் 1, 2, 3, 4 இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சோ அது இருந்து ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோவில் இருக்கும்.
ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து அப்படி கிடையாது. ஸோ பைத்தான் 3 வந்து நாட் பேக்வேர்ட் கம்பேட்டபிள்னு அதனால தான் சொல்கிறாங்க. அதாவது பைத்தான் 3ல உள்ள சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் 2ல யூஸ் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் பைத்தான் 2ல எழுதின சின்டாக்ஸ் அதோட கோடு வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் 3ல நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் லாங்குவேஜை பற்றி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ஐடிஇ வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.